அம்மாவும் கருநாள் ஆசைப்பட்டவா நாங்களும் அதாவது ஆசைப்பட்டிருந்த நாங்கள் அம்மா உண்மைக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம், யாருமே எதிர்பார்க்காத விஷயம், எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சோமையா இருக்கேன், நீங்கள் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட 2 கிழமையாக எங்களோட தமிழ் ப்ரோஸ் யூடியூப் சேனலில் நாங்கள் வீடியோ போடையில். காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஃபுல்லாக கடையோட பிஸி ஆனதால் அப்படியே யூடியூப்லேயும் காணொலியை போனேன் அவருடன். இன்றைக்கு என்ன வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால், நாங்கள் இப்போ நீர்கொழும்பில் நின்று கொண்டிருக்கோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் மறக்காமல் எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்று சொன்னால் என்னை தொடர்ச்சியாக நல்ல நல்ல காணொலிகள் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நாங்கள் ஆசைப்படுறோம், அதாவது 200K எங்களோட சேனல் மூவ் பண்ணி போகணுன்றதுக்கு. ஏன்னா வீடியோ போடையில் இனியாவது நாங்கள் வீடியோ போடுற டைமில் 200K எங்களோட சேனல் மூவ் பண்ணி போகணும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த லைக் பட்டன் இருக்குது, அதே மாதிரி லைக் பட்டன் அமர்த்தி விடுங்க. அதே மாதிரியே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களோட கமெண்ட்டை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் காணொலிகளை போடுறோம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நீர்குழம்பு ரெண்டு கொண்டு இருக்குன்னு சொன்னால் உண்மைக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம், யாருமே எதிர்பார்க்காத விஷயம், எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயம். இப்படி ஒரு நடக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு இதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். என்ன விஷயம்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, எப்படின்னு தமிழ்நெல்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்கள். நான் அப்படி போக என்ன விஷயம்னு சொல்கிறேன். இப்போ சரியாக நாங்கள் நீர்கொழும்பில் ஒரு ரூம் ஒன்றில் நாங்கள் ரெண்டு ஒன்று இருக்கோம். இப்படி இந்த பக்கம் பார்த்தாண்டா தெரியும். அதாவது இந்த ரூம் எப்படி என்ன சொன்னால், நான் அண்ணா அம்மா அதாவது இந்தியா போன டைமில் அபி 4 பேரும் நாங்கள் இந்தியா போன டைமில் இந்த ரூமில் நாங்கள் வந்து தங்கியிருந்த நாங்கள் அந்த ரூமில் நாங்கள் இப்போ நின்று கொண்டு இருக்கோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஏர்போர்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர்லாம் இருக்குது. வெறும் 3-4 கிலோமீட்டரில் மட்டும்தான் ஏர்போர்ட் இருக்குது. என்னடா ஏர்போர்ட் கதை கண்டு யோசிப்பீங்கள். அதாவது முக்கியமான ஒரு நபரால் வெளிநாட்டிலிருந்து, அதாவது இன்றைக்கு வரையினம், அதாவது சரியாக ஒரு 11:30க்கு லேண்ட் ஆகினோம். ஆண்டு தான் நீங்கள் யோசிக்கிறீங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பழக்கப்பட்ட ஒரு ஆள் தான் கண்டிப்பாக ஆண்டு சொல்லிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக அந்த நபர் இங்கே, அதாவது எப்போ இலங்கைக்கு வருவா, எப்போ இலங்கை வருவா என்ன சொல்லி நீங்கள் யோசிச்சு கொண்டு வந்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நபர் தான் கனடாவிலிருந்து. நபர் என்று சொல்கிறத விட வடிவே சொல்கிறேன். யார் வாரன்னு சொல்லுங்க பார்ப்போம். சும்மா கெஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 எப்படியும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கெஸ் பண்ணாடியும் தமிழ்நாட்டில் பார்த்தா அப்படியே உங்களை விளங்கி இருக்கும். யார் வாரன்றதுனா நான் நேரடியாக சொல்கிறேன். எங்களோட அம்மா தான் வாரா. இன்றைக்கு 11:30க்கு எங்களோட அம்மா ஏர்போர்ட்டுக்கு வாரா. அவன் பிறநாள் கனவு. அப்படியே கனடாவில் போய் 2 ஓட்டு கொஞ்ச நாள்லேயே வெறுத்து போட்டு, கனடா போய் காசுப்பட்டு போனவன். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த நாடு வெறுத்து போடும். ரெண்டால் அங்கே இருக்கிறாக்களுக்கு, அதாவது பழக்கப்பட்ட நாடாக இருக்கும், புதுசாக போகிறாக்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே காலையில் குளிரெல்லாம் தாங்கலாது, குளிரெல்லாம் கடும் குளிராக இருக்கும், வெயில் நிலம அப்படி தான் இருக்கும். அந்த காலநிலை எங்களுக்கு சரி வராது. எனக்கு கூட சின்ன வயசில் கனடா வேண்டாம், இங்கே மேலோகம், அதாவது வானத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி நான் இப்போ தான் அப்போ அப்படி போகணும், இங்கே போகணும்னு சொல்லி நானும் ஆசைப்பட்டதான். இப்போ எந்தெந்த ஆக்கள் கதை எழுதுகளை கேட்டு பெருசாக ஈர்ப்பில்லாம் போயிட்டுது. அங்கே வாழ தெரிஞ்சவங்க வாழலாம், ஆரம்பத்தில் போனாக்கள் வாழலாம், இப்போ போனாக்களுக்கு சரியான கஷ்டம்தான். அந்த மாதிரி தான் எங்களோட அம்மா அப்பா தம்பி எல்லாருமே போனவ. அதில் தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே படித்து கொண்டு இருக்கான். அதே மாதிரி அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் முதல் போயிட்டு திருப்பி வந்தார், சண்டை பிடிச்சி விட்டு. இப்போ திருப்பி அண்ணன் கல்யாணம் விட்ட போயிட்டு திருப்பி எப்படி வரலாறு பிளான் போட்டு ஒரு மாதிரி வந்துட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவும் கனகாலமாக இங்கே வரணும் ட்ரை பண்ணி இந்த முறை விட அப்படிச்சு டிக்கெட்டை போட்டு இன்றைக்கு அம்மா ஸ்ரீலங்காவில் இறங்க போகிறா. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை, அதாவது 2 மாதத்துக்கிட்ட அம்மா நிற்க வேணும். 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் தான் வர்றதுக்கான டிக்கெட் முதலே போட்டிருந்தது போல். இல்லை நான் இப்பயே போய் ஆகணும்னு சொல்லி அம்மா இப்பயே அங்கே இப்போ ஏறி இருப்பா, அதாவது ஃப்ளைட்டெல்லாம் ஏறி இருப்பா. ஏறி வளைக்கிட்டு இங்கே இன்றைக்கு வந்து இறங்கிடுவா. உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா நீ கேட்கல, நீங்கள் எங்களை யூடியூப் காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரே சமையல் காணொலியாலும் நல்ல பகுதியாக இருக்கும். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முதல் அப்போயே உடம்பு ஓரளவு ஃபிட்டாக இருந்தது. இந்த இப்போ வேறுங்க அகண்டு போயிருக்கேன். சரி, நம்ம அம்மா வந்தவொடனே நல்லா மெலிஞ்சிடுவேன் போல். அம்மா முட்டையும் சிக்கனும் அவிச்சு தர அதை சாப்பிட்டு டயர் பிடிச்சி மெலிஞ்சு விடுவேன் போல். மற்றது முந்தி அம்மா போய்க்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் யூடியூப் மட்டும்தான், யூடியூப்பு அப்படியே ஜிம்முக்கு போகிறது மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கடை நடத்துகிறோம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கடை. மற்றது யூடியூப் மட்டும்தான் இப்போ பெருசாக வீடியோ போடுறதில்ல. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால்
உடம்பை கவனிக்கிறே இல்லை அப்படி இப்படி கொஞ்சம் வாழ்க்கைகள் கொஞ்சம் வித்தியாசமாக போயிட்டுது. நீ அம்மா வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா வந்து நீ கேட்கலாம் அப்பா என்ன சொல்கிறது விடிய முட்டையெல்லாம் வச்சு தருவார், கடையிலாம் வச்சு தருவார். ஆனால் அவர் வடிவாக வச்சு தர்ற இல்லை. நான் எங்கேயோ வலிக்கிட்டு திருவண்ணாமலை எங்கேயோ போயிடுவேன். ஏன்னா இந்த முறை சீசன் முடியுது தானே, சீசன் 14 முடியுது எங்களோட வருஷ சீசன். அதாவது சித்திரை புத்தாண்டு, தமிழ் சிங்கள புத்தாண்டு வருது தானே. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 முடியுது. எல்லாருமே எங்களை தமிழ் ப்ரோஸ் குலத்தையும் கடைக்கு வாங்கோ. ரிங்கோவில் இருக்கிறார்களோ மற்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எங்களோட சகோதரர்களோ இல்லாட்டி ரிங்கோவில் இருக்கிற சகோதரர்களோ எல்லாரும் சகோதரிகள் எல்லாரும் வாங்கோ. மற்றது எங்களோட சகோதரிகளுக்கான உடுப்பும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ரிங்கோ கடையில் நாங்கள் ரிங்கோ தமிழ் ப்ரோஸ் குலத்திங் மெட்டிக்கலி அங்கே நாங்கள் போட்டிருக்கிறோம். அங்கே சோட் குர்த்திஸ் எல்லாம் கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பீஸு கிட்ட சோட் குர்த்திஸ் மட்டும் போயிருக்கு. என்னடா அப்போ அதில் விளம்பரம் பண்ணுறேன்னு யோசிக்காதோ, பிஸ்னஸ் என்றா அப்படி தான் பிஸ்னஸ், அதாவது எல்லாத்தையும் விளம்பரப்படுத்துவோம். அந்த வகையில் கணக்கு அதாவது எங்களோட சங்கான கடையிலும் நல்ல ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோம். அது நீங்கள் போய் பார்த்தா தெரியும். அதே மாதிரி நல்லூர் கடையில் நல்ல உடுப்புகள் இருக்குது, ஆண்களுக்கான உடுப்பு, சங்கான கடையில் ஆண்களுக்கான உடுப்பு, நல்ல நல்ல உடுப்புகள் எல்லாம் போட்டிருக்கோம். அது அடுத்த கட்டம் இருக்கட்டும். இனி அம்மா வந்த அப்புறம் அம்மாவின் தைக்க வச்சு சோட் குர்த்திஸ் எல்லாம் அம்மாவை நான் தைக்க வைக்க போகிறேன். பார்ப்போம் தைக்கிறான்னு சொல்லி. என்றால் அப்படி என்ன சொன்னால் எங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே தச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஐடியா ஒன்றுலாம் இருக்குது. அம்மா எப்போ வருவான்னு நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். மற்ற என்ன விஷயத்த சொல்கிறது, நல்ல நித்திரம்னா திருப்பியும் போய் நித்திர கொள்ள போகிறேன். ஏன்னா இரவோட நாங்கள் வீட்டை போகணும். அப்போ இந்த இரவுக்கு இப்போ நித்திர கொள்ளாட்டி இப்போ எந்த கார் உடைகளில் நித்திர கொண்டு ஓடணும். அப்போ கஷ்டமாக இன்னும் நல்ல நித்திர கொள்ள போகிறேன். ஏற்கனவே ஒரு 3 மணி நேரம் நித்திரம் உண்டாச்சு. இன்னும் போய் நல்ல வடியாக நித்திரம் விட்டு இரவுக்கு அம்மா வைத்தி வந்து அப்படியே யாழ்ப்பாணம் போகிறது தான். யாழ்ப்பாணம் போயிட்டும் கணக்கு வேலைகள் ஊப்பட்ட வேலை கிடக்குது. பயணங்கள் இருக்கலாம், இதோ எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் அவங்களுக்கு பேர்ந்து வர அடுத்தடுத்த காணொலிகளில் போடுறேன். இனி தொடர்ச்சியாக காணொலி வருமானு நான் நம்புகிறேன். இப்போ வாங்க, இப்போ நாங்கள் வந்து இடத்த பார்ப்போம். ரூம் நார்மலாக நல்ல வடியாக தான் இருக்குது. நாங்கள் இந்த இடத்த பார்ப்போம். அப்படியே வைட் ஆங்கிளில் காட்டுங்க. சரியா? ஒரு ஆள் கொமெண்ட் போட்டிருந்தவ வைட் ஆங்கிள்னு சொன்னால் ஏன் கிட்ட கொண்டே காட்டுறீங்கள் தூர வச்சில் காட்டணும்னா அந்த கமராவை தான் வைட் ஆங்கிள் எடுத்துருந்தேன். கமராவில் வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது தானே, அதுதான் சொன்னேன். இப்போ வாங்க, இப்படி வந்தோம்னு சொன்னால் நல்ல வடிவாக தான் ரூம் அடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட கணக்கு ரூம் இருக்குது இதில். மற்றது உடம்பு பார்க்குற மாதிரி கிடக்கு, கொஞ்சம் மிதிஞ்ச மாதிரி கிடக்கு, இல்லை முத்து மிச்ச மாதிரி கிடக்கு. திருப்பி ஊதின மாதிரி தான் கிடக்கு. நீ அம்மா வந்தால் அப்புறம் எப்படி மெலிஞ்சிடணும் ஒரு நம்பிக்கை கிடக்குது. ஒரு 3 மாதம் காணும் திருப்பி மெலிகிறதுக்கு. அப்படி இந்த பக்கம் வந்தவங்கன்னு சொன்னால் இங்கே வேறு இதில் பூக்கொண்டையில் அம்பச்சு நல்லா பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஆனால் கீழே தான் கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் கிடக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் கிடக்குது. அப்படி இந்த பக்கம் வந்தவங்கன்னு சொன்னால் இதுலேயும் அங்கே 1 2 3 4 5 6 6 5 6 7 கிட்டத்தட்ட 6 7 13 14 ரூமு கிட்ட இதுலேயே இருக்குது. கீழே ரூம் இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ட்டி ஏரியா இருக்குது. பார்ட்டி ஏரியா கிடக்குது. எல்லாமே இங்கேயே அமைஞ்சிருக்குது. அதால் பரவாயில்லை. இப்போ ஒரு 6 நாளுக்கு போல் அம்மா அவளோட கேட்டிருந்தவா என்ன வாங்கி கொண்டு வரேன்னு சொல்லி. அப்போ நான் என்ன தச்சுதுவேன் கேட்டாலே எடுத்து வச்சுக்கு வே ப்ரோட்டீன் வாங்கி கொண்டு வாங்க ஐசோலேட்டு. இந்த முறையாவது அந்த வாங்கிடுற ப்ரோட்டீனை பிரயோசனப்படுத்தி ஆகணும். ஏன்னு சொல்லுங்க ஆகும். இப்படியே விட்டால் வயசும் போய் கொண்டு இருக்கும். அதே மாதிரி உடம்பு இப்போ இந்த எதிர்காலத்தில் குறைக்கல. அது இப்போ அளவு கணக்காக தான் இருக்கிறேன். இன்னும் பாட்டிக்காக முந்தி இருந்தேன் தெரியும் சேப்பை அந்த மாதிரி குறைச்சி எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நடக்குது தெரியாது. முந்தி என்றா பிரச்சனை இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்தி என்றா பிரச்சனை இல்லை. வேலைகள் குறைவுன்னு சொல்லல. யூடியூப்லாம் நிற்கிற மாதிரி இல்லை. 1008 வேலை கிடக்குது. எடிட் பண்ணுறதுலேருந்து 1008 வேலை கிடக்குது. அப்படி மற்றது ஆக்கள்கிட்ட பேச்சு வாங்கணும். சும்மா பப்ளிக்கில் வீடியோட கேட்கல கணவர்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியிருக்கோம். அப்படி எனக்கு பிரச்சனைலாம் கிடக்குது. அதெல்லாம் தாண்டி தான் அந்த யூடியூப் வீடியோ நாங்கள் போட்டு ஆகணும். அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு வந்து தான் இருக்குது. அந்த வகையில் யூடியூப்பும் சரியான கஷ்டம் தான், நினைக்கிற மாதிரி இல்லை. யூடியூப் முதல் யூடியூப் மட்டும் தானே. இப்போ யூடியூப் முண்டு கடை மற்றது இஞ்சால உடம்பையும் கவனிக்கிறேன்னு சொன்னால் ஒழுங்காக டயட் இருந்து உடம்பு அதை பழைய மாதிரி உருவாக்கணும்னு சொன்னால் பழசை விட நல்ல வடியாக வரும். பெரிய உடம்பு கொண்டு வரும். என்னென்னு சொன்னால் இப்போ சோல்டர் இல்லாமல் கொஞ்சம் ஜிம் மாறி செய்து கொஞ்சம் அகட்டி வச்சுக்கிற உடம்பு நல்ல பெரிய உடம்பு வரும். ஆனால் டயட் பிடிப்பணுன்றது தான் சந்தேகம். அந்த வகையில் பழைய மாதிரி உருவாக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். உருவாகுமோ தெரியாது. இந்த கதையை பேருந்து கதை தேவையில்லை கதை வாங்க. இதை இத்தனை இந்த வீடியோவில் சொல்லி வாழ்க்கை நீங்கள் கேட்டே கூட காதுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் இந்த கதை தேவையில்லை. இன்றைக்கு அம்மா வர போகிறா, நாங்கள் ஏற்ற போகிறோம். அதுதான் இன்றைக்கு ஏன் காணொலியாக இருக்க போகுது. இதுக்கு பிறகு தொடர்ச்சியாக காணொலி போடுவோன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த காணொலியை நான் எடுக்கிறேன். மற்றது எங்களோட வாகனத்தில் வந்தது ஏற்கனவே அதில் கடைக்கு 2 பார்சல் போட்டாச்சு. அம்மா கொண்டுற லக்கேஜ் என்னன்றதில் ஏற்றலாம் கூட எனக்கு தெரியல. உண்மைக்குமே ஏற்கனவே அது கொஞ்சம் காணமென்று தான் நினைக்கிறேன்.
9 வாசலுக்கிட்ட அந்த அதே மாதிரி 9 வாசலுக்கிட்ட அந்த காருக்குள்ள கொண்டு வந்து நாங்கள் இப்போ 2 வாசல்லாம் கிடக்கு அம்மா ஒன்றரை லக்கேஜ் ஒரு 3 வந்தாலும் காணுமென்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்த கேமராமேன் ஒருத்தன் பின்னால் இருக்கான், அவனை பின்னால் படக்க போடலாம். அப்படி அந்த இது இருக்குதானே அந்த பாசலுக்கு மேலே படக்க விட அப்படி படத்திலிருந்து வருவான். வாங்க இப்போ நாங்கள் போய் நிற்று கொள்வோம். இப்போ இந்த அம்மாவை நாங்கள் இதை போவோம். நேரம் கிடக்கு அம்மா இது கரை நேரம் வெண்கரை நேரம் கிடக்கு எதிரத்துக்கு. வாங்க சரி எல்லாத்தையும் காட்டினாங்களோ அதே மாதிரி நாங்கள் தங்கின ரூமையும் காட்டுவோமே. அப்போ நாங்கள் இப்போ ரூமை காட்ட போகிறோம். வாங்கோ ரூம் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ரூமை காட்டுங்க இருக்கா. இந்த 210 நம்பர் ரூம். இந்த ரூம்லாம் நாங்கள் தங்கியிருக்கோம். நல்ல ஒரு அழகான ரூம். இந்த ஃபேருங்கோ இப்படி வந்தோம்னு சொன்னால் பெட்டு இப்படி தான் இறக்க நினைக்கிறாங்க. விரைக்கு நல்லா இருந்தது. நாங்கள் வந்து அப்புறம் அப்படி கிடக்குது. அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் ரூம் இப்படி தான் இருக்குது. இஞ்சால வந்தோம்னு சொன்னால் இது கண்ணாடிலாம் எங்கள்ட உருவம் தெரியும். நல்ல பெரிய கண்ணாடியாக தான் வச்சிருக்கேன் பேருங்கோ. நல்ல உயரமான கண்ணாடி வேறுங்க. அந்த இதில் பார்த்தா தெரியும். இஞ்சால வந்தோம்னு சொன்னால் இந்த பக்கம் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் நல்ல க்ளீனாக தான் இருக்குது. சரி நீங்கள் இப்படி ரூமை பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் பாருங்க நல்ல அழகான வடிவான பொம்மை எல்லாம் வச்சுருக்கேன். நல்ல குட்டி மணிக்கூடு அதே மாதிரி 2 பேர் நிற்கக்கூடிய மாதிரி பொம்மை. மற்ற இங்கே ரூமுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூமுக்குள்ளேயே ரிச் வீட் இருக்குது. தனித்தனி ஒவ்வொரு ரூமுக்கும் ரிச் வீட் இருக்குது போல். மற்ற இந்த பக்கம் இதில் பார்த்தாலும் இதாக பாருங்க நல்ல வடிவ வெள்ளை ரூம் தானே நல்ல பச்சையாக 2 கரையில் நீட்டாக செய்திருக்கணும். மற்ற இந்த ரூமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது. மற்றது ஓகே நாங்கள் வேறு என்னத்தை சொல்கிற சௌகரங்கள் அப்படியும் இன்றைக்கு உண்மைக்குமே சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் அதாவது அம்மாவும் கரநாள் ஆசைப்பட்டப்பா நாங்களும் அதாவது ஆசைப்பட்டிருந்தோம். நாங்கள் அம்மா ஊருக்கு வரணும்னு சொல்லி அந்த வகையில் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே வந்துட்டேன். நீ வந்த வீச்சுக்கே நான் தெரிஞ்சு கோயிலுக்கு தான் போவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி கோயிலுக்கு தான் போவான்னு நினைக்கிறேன். வேறு என்ன சொல்கிறேன் முந்தியவா அம்மா கோயிலுக்கு தான் டெய்லி எப்போ பார்த்தாலும் கோயிலுண்டே போவா. மற்றது இனி விதமான சமையல் காணொலிகள் எல்லாம் எங்கள்கிட்ட சேனலில் வரும். நீங்கள் எதிர்பார்க்கலாம் வித்தியாசமான காணொலிகள். முந்தி பார்த்து எங்களோட வீடியோஸ் பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்களோட வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாம் கணக்கு காணொலிகள் போடுவோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே சகோதரங்கள் நாங்கள் அடுத்த வீடியோவில் அம்மாவை நாங்கள் பிக்கப் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்ள போகிறோம். மறக்காமல் சகோதரங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். தொடர்ச்சியாக நான் வீடியோ போட்டு கொண்டிருப்பேன். ஓகே சந்திப்போம். பாய். நன்றி.